வணக்கம் and welcome to Mari IAS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 2 மெயின்ஸ்ல நம்ம வந்து ஜியோகிராஃபி நீங்க பார்க்க போறோம். ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மென்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 15 क्वेश्चंस வந்து கேட்பாங்க. இதுல நம்ம என்னென்ன வீடியோஸ் பார்த்துக்கோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி தமிழ்நாடு ஜியோகிராஃபியோட ஒரு பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ தமிழ்நாடு வந்து எங்க அமைஞ்சிருக்கு, அமைவிடம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். லாட்டிடியூட் என்ன, லாங்கிடியூட் என்ன, அந்த மாதிரி ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வருவாங்க, ஆர்ஐ வருவாங்க, பிடிஓ வருவாங்க, விஏஓ வருவாங்க, அவங்கள பத்தி ஒரு வீடியோஸ் பார்த்துருக்கோம். அடுத்து பிசிக்கல் டிவிஷனா வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட், ஈஸ்டர்ன் காட்ஸ், அதுக்கப்புறம் பிளாட்டியூஸ், அதுக்கப்புறம் பிளைன்ஸ் இருக்கு. அதுல வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டியூ, பெனின்சுலா பிளாட்டியை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாடுல வந்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெனின்சுலா பிளாட்டியூ தான். ஸோ பெனின்சுலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 சைடு வந்து வாட்டர் பாடியால கவர் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு பெனின்சுலா. 4 சைடுல வாட்டர் பாடி கவர் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பிளாட்டியூஸ், பீடபூமிகள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் ரெண்டு பீடபூமிகளுக்கு வந்து நடுவுல தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இருக்கு. ஸோ இது வெஸ்டர்ன் காட்ஸ், இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ ரெண்டு நடுவுல தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கு. ஸோ இதான் அந்த தமிழ்நாடோட பிளாட்டியூ. ஸோ இந்த பிளாட்டியூ வந்து தமிழ்நாடு பிளாட்டியூ வந்து 3ஆ வந்து பிரிச்சிருப்பாங்க. பாராமங்கல் பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ, மதுரை பிளாட்டியூ. ஸோ தமிழ்நாடோட பிளாட்டியூவை வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க, 3ஆ பிரிச்சிருப்பாங்க. பாராமங்கால் பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ, அதுக்கப்புறம் மதுரை பிளாட்டியூ. பாராமங்கால் பிளாட்டியோட ஹைட் பாருங்க 350 இருந்து 710 மீட்டர். ஸோ 350 to 710 மீட்டர். ஸோ பாராமங்கால் பிளாட்டியோட ஹைட் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ பாராமங்கால் பிளாட்டியூ எங்க இருக்கு, தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கவர் ஆயிருக்கு பாராமங்கால். அடுத்து வந்து கோயம்புத்தூர் பிளாட்டியூ பிட்வீன் நீலகிரிஸ் அண்ட் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். பிட்வீன் நீலகிரி அண்ட் தர்மபுரி அந்த டிஸ்ட்ரிக்ட் நடுவுல இருக்கிறதா வந்து கோயம்புத்தூர் பிளாட்டியூ. ஸோ கோயம்புத்தூர் பிளாட்டியூ எங்க இருக்கு, நீலகிரிக்கும் தர்மபுரிக்கும் நடுவுல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிளாட்டியூ. பாராமங்கல் பிளாட்டியூ பாருங்க தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரியில வந்து இருக்கு. ஸோ இதோட ஹைட் பாருங்க 150 இருந்து 450 மீட்டர். 150 இருந்து 450 மீட்டர். 150 இருந்து 450 மீட்டரோட ஹைட் தான் கோயம்புத்தூர் பிளாட்டியூ. அப்புறம் இதுல சிகூர் பிளாட்டியூ ஒரு பிளாட்டியூ பிரசன்ட் ஆயிருக்கு, அது முக்கியமானது. ஸோ சிகூர் பிளாட்டியூ எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து கோயம்புத்தூர் பிளாட்டியூ. சிகூர் பிளாட்டியூ எங்க பிரசன்ட் ஆயிருக்கு கேட்பாங்க, அது வந்து கோயம்புத்தூர் பிளாட்டியூ. அடுத்து மதுரை பிளாட்டியூ. ஸோ வைகை தாமிரபரணி பேசின் இதெல்லாம் தெரிஞ்சதான். ஸோ வைகை தாமிரபரணி பேசின் எங்க இருக்கு, மதுரை பிளாட்டியூ. மதுரையில வைகை அண்ட் தாமிரபரணி பேசின் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அடுத்து பீச்சஸ் பாருங்க, மெரினா அண்ட் எலியாட் பீச்சஸ் ஆஃப் சென்னை. ஸோ சென்னையில மரீனா பீச் இருக்கு, அப்புறம் எலியாட் பீச்சஸ் இருக்கு, சென்னையில தான் இருக்கு. அப்புறம் கோவளம் பீச் வந்து காஞ்சிபுரம். ஸோ கேகே இருக்கா, கோவளம் காஞ்சிபுரம். கேட்கலாம், கோவளம் வந்து நிறைய சென்னை போடுவாங்க, கோவளம் வந்து காஞ்சிபுரம். சென்னையில உள்ள பீச்சஸ் என்ன பாத்தீங்கன்னா மெரினா அண்ட் எலியாட் பீச்சஸ். மெரினா எலியாட் பீச்சஸ் தான் சென்னையில இருக்கு, கோவளம் வந்து காஞ்சிபுரம். அடுத்து சில்வர் பீச் கடலூர். சில்வர் பீச் கடலூர். ஸோ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேட்ச் மாநிலம் கேட்கலாம். மெரினா பீச், எலியாட் பீச் எங்க இருக்குன்னா சென்னை இருக்கு, சென்னையில இருக்கு. கோவளம் எங்க இருக்கு, காஞ்சிபுரத்துல இருக்கு. சில்வர் பீச் எங்க இருக்கு, கடலூர்ல இருக்கு. சில்வர் பீச் எங்க இருக்கு, கடலூர்ல இருக்கு. அதே மாதிரி கடலூர் அப்படின்னு வந்தோம்னா இந்த சீன் வரதுனால கடலூர்ல வந்து கேஷ்யூ நட் வந்து நல்லா ஃபேமஸா இருக்கு. கடலூர்ல கேஷ்யூ நட்ல வந்து நல்லா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. கடலூர்ல வந்து கேஷ்யூ நட் வந்து நல்ல ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கடலூர் ரைனிங் சரியா வரனால சிசினா அப்படி சொல்லிங்க. கடலூர் வந்து கேஷ்யூ நட் வந்து நல்லா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அடுத்த வீடியோஸ்ல ஒரு ஒன்லைனர் ஜியோகிராஃபியோட நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம்.